Today we will see about solution of first order partial differential equation and its types. இப்போ first order partial differentialனால என்னது P and Q இன்வால்வ் ஆகியிருக்கும். இதோட கம்ப்ளீட் இன்டெக்ரல்னா என்னென்னா Pக்கு பதிலாக A ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, Qக்கு பதிலாக B ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் இன்டெக்ரல். இந்த AB நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ABக்கு பர்டிகுலர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது பர்டிகுலர் இன்டெக்ரல். நெக்ஸ்ட் ஒன் சிங்குலர் இன்டெக்ரல். சிங்குலர் இன்டெக்ரல்னால் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட் இன்டெக்ரலை பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போது கம்ப்ளீட் இன்டெக்ரல் இருக்குது, பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன், பி பண்ணுறப்போ ஒரு ஈக்குவேஷன், மொத்தம் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா. அந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஏ அண்ட் பி எலிமினேட் பண்ணி கிடைக்கிறது தான் சிங்குலர் இன்டெக்ரல். நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரல் இன்டெக்ரல். ஜென்ரல் இன்டெக்ரல்னால் என்ன பண்ணுறேன்னா கம்ப்ளீட் இன்டெக்ரலில் பி இருக்கிற இடத்துல பை ஆஃப் ஏ ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ கம்ப்ளீட் இன்டெக்ரலும் இருக்கும், இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து ஏவை எலிமினேட் பண்ணோம்னா அது ஜென்ரல் இன்டெக்ரல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டைப் 1 ப்ராப்ளம். எஃப் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா என்னென்னா உங்களோட கொஷினில் P அண்ட் Q மட்டும்தான் இன்வால்வ் ஆகியிருக்கும். அப்படி இன்வால்வ் ஆகியிருந்ததுன்னா அது டைப் 1. இதோட ட்ரையல் சொல்யூஷன் என்னென்னு எடுத்துருக்கோம்னா Z இஸ் ஈக்குவல் டு AX ப்ளஸ் BY ப்ளஸ் Cங்கிறது அஷ்யூம் பண்ணுற சொல்யூஷன். இந்த டைப்புக்கு வந்து சிங்குலர் இன்டெக்ரல் இல்லை. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் ரூட் P ப்ளஸ் ரூட் Q இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு டைப் 1ல் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். PQ இன்வால்வ் ஆகியிருக்கான்னு பார்க்குறோம். இப்போ P அண்ட் Q இன்வால்வ் ஆகியிருக்கு. அப்படி இன்வால்வ் ஆகியிருந்தது அதனால் அது டைப் 1ன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ இது டைப் 1 ப்ராப்ளம். அப்போது இந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு எழுதிடுறேன். திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் எஃப் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுறேன்னா ட்ரையல் சொல்யூஷன் எழுதிடுறேன். நம்மளோட ட்ரையல் சொல்யூஷன் என்ன, Z is equal to AX plus BY plus C. இது ட்ரையல் சொல்யூஷன். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிடுறேன். நம்மளோட கிவன் ப்ராப்ளம் என்ன, ரூட் P ப்ளஸ் ரூட் Q இஸ் ஈக்குவல் டு 1. ரூட் P ப்ளஸ் ரூட் Q இஸ் ஈக்குவல் டு 1. இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், புட் P இஸ் ஈக்குவல் டு A அண்ட் Q இஸ் ஈக்குவல் டு B இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்ன வரும், ரூட் A ப்ளஸ் ரூட் B இஸ் ஈக்குவல் டு 1. இதிலிருந்து ரூட் B என்ன வரும், ரூட் B இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த A அந்த ரைட் சைடில் வந்துடும் ரூட் A. இதிலிருந்து B வேல்யூ என்ன வரும், 1 மைனஸ் ரூட் A ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த B வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் B வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. அப்போ என்ன ஆகும், Z இஸ் ஈக்குவல் டு AX, Bக்கு பதிலாக என்ன வருது, 1 மைனஸ் ரூட் A ஹோல் ஸ்கொயர் Y ப்ளஸ் C. இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் இன்டெக்ரல். சால்வ் P ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு PQ. கிவன் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிடுறேன். இது எந்த டைப்னு பார்க்குறீங்க, PQ மட்டும் தான் இன்வால்வ் ஆகியிருக்காது, ஃபஸ்ட்டு டைப் தான். அப்போ திஸ் ஈக்குவேஷன் இஸ் தி ஃபார்ம் எஃப் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடுறோம். ஃபஸ்ட்டு டைப்போட ட்ரையல் சொல்யூஷன் என்ன, Z இஸ் ஈக்குவல் டு AX ப்ளஸ் BY ப்ளஸ் C. இப்போ என்ன பண்ணுறேன்னா கம்ப்ளீட் இன்டெக்ரலுக்கு மெத்தட் என்ன, P இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், Qக்கு பதிலாக Bங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணுமா. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 என்ன வரும், A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு ABன்னு வரும். இப்போ B எல்லாம் ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ B இந்த ABயில் லெஃப்டில் வந்தால் மைனஸ் AB, இந்த A ரைட் சைடில் போனால் மைனஸ் A. இதில் காமனாக நான் B வெளியே எடுத்துடுறேன். B வெளியே எடுத்தால் எனக்கு என்ன வரும், 1 மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு மைனஸ் A. எனக்கு தேவை B வேல்யூ தான். இங்கே மைனஸ் A, இங்கே டினாமினேட்டர்லேருந்து ஒரு மைனஸ் நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன வரும், A மைனஸ் 1ன்னு வந்துடும். இப்போ மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா. அப்போ பியோட வேல்யூ A டிவைடட் பை A மைனஸ் 1. இந்த B வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் B வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர், Z இஸ் ஈக்குவல் டு AX, Bக்கு பதிலாக என்னது A பை A மைனஸ் 1 Y ப்ளஸ் C. செகண்ட் டைப் கிளைராட்ஸ் ஃபார்ம்.
இதோட ஃபார்மேட் என்னென்னா z is equal to px plus qy plus function of pqன்னு இருக்கும். இதில் கம்ப்ளீட் இன்டெக்ரலும் சிங்குலர் இன்டெக்ரலும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் z is equal to px plus qy plus p square minus q square. இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். px இருக்குது, qy இருக்குது. இது என்னது pq இன்வால்வ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படி தான் இருக்குது. அப்போ இதுக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு pக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணணும், qக்கு பதிலாக b சப்ஸ்டியூட் பண்ணணும் given ப்ராப்ளத்தில். அப்போது கம்ப்ளீட் இன்டெக்ரல் இஸ் z is equal to ax plus by plus a square minus b square. இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் இன்டெக்ரல். சிங்குலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, சிங்குலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு to find சிங்குலர் இன்டெக்ரல் என்ன பண்ணுவோன்னா கம்ப்ளீட் இன்டெக்ரலை வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ண போகிறோம். கம்ப்ளீட் இன்டெக்ரலுக்கு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 partially with respect to a and b. ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எந்த ஈக்குவேஷன்னா நம்மளோட கம்ப்ளீட் இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னா இங்கே இசட்டுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், XY தான் இருக்கும், AB இருக்காது. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகிடும், 0. வித் ரெஸ்பெக்ட் டு A பண்ணுறப்போ 0. நெக்ஸ்ட்டு இங்கே ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இங்கே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன்னா A இன்வால்வ் ஆகிற டேர்ம் தான் பார்க்கணும். இங்கே ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டுனா 1 ரிமைனிங் X. இங்கே A ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு என்ன வரும், 2A. இதிலேருந்து நான் A வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும், இந்த X லெஃப்ட் சைடில் வந்தால் -x இஸ் ஈக்குவல் டு 2A. எனக்கு A தான் வேணும்னு சொன்னேன். அப்போ ஏவோட வேல்யூங்கிறப்போ இந்த 2 லெஃப்டில் வந்துடுது, x/2. A வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது சேம் ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு B டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ Bயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0 இஸ் ஈக்குவல் டு Bயை பொறுத்து பண்ணுறப்போ y, B ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 2B. இந்த y லெஃப்டில் வர்றப்போ -y இஸ் ஈக்குவல் டு -2B. மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த 2 லெஃப்டில் வர்றப்போ y/2. அப்போ பியோட வேல்யூ y/2, ஏவோட வேல்யூ x/2. ஏபி வேல்யூஸை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு சிங்குலர் இன்டெக்ரல் கிடைச்சிரும். இப்போ ஏபி வேல்யூஸை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னென்னா z இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் by ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வரும். இப்போ ஏஎக்ஸா, ஏவோட வேல்யூ -x/2. இப்போ ax ப்ளஸ் by, பியோட வேல்யூ y/2, by a ஸ்கொயர். அப்போது -x/2 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அப்போ y/2 ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ என்ன வரும், x மல்டிப்ளை பண்ணுறப்போ x²/2, y மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y²/2. இங்கே -x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x². இங்கே 2 ஸ்கொயருக்கு வேல்யூ 4 மைனஸ் y²/4. இப்போ இதில் ஏதாவது சப்ட்ராக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணுறதுனா இங்கே என்னது ½ x², இங்கே குவார்ட்டர் x². அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -1/4 x². இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இங்கே அரை இருக்குது, இங்கே கால் இருக்குது. அரையில் கால் பண்ணிச்சுன்னா காலா, மைனஸ் இங்கே ப்ளஸ் தான் இங்கே பெருசு, y²/4. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இந்த 4 காமனாக இருக்குல்லையே, அதை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போ 4z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸை முன்னாடி போட்டு எழுதிடலாம், y தான் ப்ளஸில் இருக்கு. அப்போ y² மைனஸ் x². இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். சால்வ் z இஸ் ஈக்குவல் டு px ப்ளஸ் qy ப்ளஸ் √1 ப்ளஸ் p² ப்ளஸ் q². இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்க கொஷின். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் வந்து எந்த டைப்பில் இருக்குதுன்னு பார்க்கணும். px இருக்குது, qy இருக்குது, இது என்னது
PQ இன்வால்வ் ஆகிற ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இது இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? Z is equal to Px plus Qy plus f of PQ. கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம்? P இருக்கிற இடத்துல A ரீப்ளேஸ் பண்ணணும், Q இருக்கிற இடத்துல B ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ நம்மளோட கம்ப்ளீட் இன்டெக்ரல் என்ன வரும்? கம்ப்ளீட் integral is Z is equal to Ax plus By plus root of 1 plus A square plus B square. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சிடுறீங்க. அடுத்து சிங்குலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணணும். சிங்குலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு A அண்ட் B. இதோட கான்செப்டே என்னென்னா, என்னோட சொல்யூஷன் ஏபி எலிமினேட் பண்ணின வேல்யூஸாக வரணும். ஏபியை எலிமினேட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். அதுதான் சிங்குலர் இன்டெக்ரல். அப்போது ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. இங்கே இசட்டுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். XY தான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கும், ஏ இருக்காது. அப்போ ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 0 இஸ் ஈக்குவல் டு, இங்கே யூஸ் பண்ணுறது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன், ஏ இன்வால்வ் ஆகிறத தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏஎக்ஸ், ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 எக்ஸ். பிங்கிறது கான்ஸ்டன்ட், byங்கிறது இங்கே ஒய்ஏ கான்ஸ்டன்ட் தான், வித் ரெஸ்பெக்ட் டு ஏ தான் பண்ணுறோம். ரிமைனிங் கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். இது என்னது? ரூட்டில் இருக்கா? இப்போ ரூட் எக்ஸை நம்ம நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/2 ரூட் எக்ஸ்னு வரும். இப்போ இங்கே ரூட்டில் இருக்குது ஃபங்க்ஷன். அப்போது ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னன்னு சொன்னேன்? 1/2 ரூட் எக்ஸ்ன்னு சொன்னேன்னா அப்போ 1/2 ரூட் ஆஃப் 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு பவர் 1ங்கிறதுனால இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இதே இங்கே எக்ஸ் ஸ்கொயராக இருந்ததுன்னா 1/2 ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயரை உள்ளே இருக்க ஃபங்க்ஷனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 2xங்கிற ஒரு ஸ்டெப் வரும். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ரூட்டில் இருக்கிறத பண்ணுறதுக்கு 1/2 ரூட் இந்த வேல்யூன்னு போட்டுட்டேன். அடுத்து உள்ளே இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே என்னது? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ இந்த ஏ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 2a. இப்போ எது எது கேன்சல் ஆகும்? 2 and 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஏ பை ரூட் ஆஃப் 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருக்கும். இதிலிருந்து நமக்கு a வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இந்த எக்ஸ் லெஃப்டில் போனால் என்ன ஆகும்? -x இஸ் ஈக்குவல் டு 2 and 2 கேன்சல் ஆகிடுதா? அப்போ a டிவைடட் பை root of 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதிலேருந்து a தான் நான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ரூட்டில் இருக்க வேல்யூ இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளையில் போயிடுமா? இப்போ இதிலேருந்து a வேல்யூ என்ன வந்துடும்? a இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி -x இருக்குது, இது இங்கே மல்டிப்ளையில் போயிடுது. -x ரூட் ஆஃப் 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு b பண்ணுறோம். இப்போ பியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஆல்ரெடி சொன்னேன், இசட்டுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். வித் ரெஸ்பெக்ட் டு b டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0 இஸ் ஈக்குவல் டு, இது கான்ஸ்டன்ட் 0. பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 × y. அங்கே எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் அப்ளை பண்ணோம்? ரூட் எக்ஸை பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ்ன்னு சொன்னோன்னா அதே கான்செப்ட் தான். 1/2 ரூட் ஆஃப் 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ரூட்டுக்கு ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேஷன், அடுத்தது உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு பிங்கிறதுனால இங்கே b ஸ்கொயர் இருக்குல்ல, இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். b ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2b. இந்த 2 and 2 கேன்சல் ஆகிடும். இந்த y லெஃப்டில் வந்ததுன்னா -y இஸ் ஈக்குவல் டு b டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். எனக்கு தேவை பியோட வேல்யூ தான். இப்போ b இஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -y ரூட் ஆஃப் 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ a வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம், b வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த ab வேல்யூஸை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் ab வேல்யூஸ். ஏவோட வேல்யூ -x ரூட் ஆஃப் 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது, நம்ம a வேல்யூவில் ஒரு எக்ஸ் இருக்கா? அப்போது x × xங்கிறப்போ x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அடுத்தது என்ன வந்திருக்கு?
பி வேல்யூவில் பாருங்கள் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்கா, இப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குது, ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் காமனாக ஏதாவது வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்குது, அதை நான் வெளியே எடுக்கிறேன். இப்போ z இஸ் ஈக்குவல் டு என்ன வெளியே எடுக்கிறேன், ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டா எனக்கு என்ன இருக்கும், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டா 1 இருக்கும். அப்போ இங்கே ப்ளஸில் வருது இல்லையா, அதை ஃபஸ்ட்டாக எழுதிடுறேன். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். என்னோடய சொல்யூஷன் என்ன இருக்கணும், சிங்குலர் இன்டெக்ரல்னால் என்னோடய சொல்யூஷனில் ஏபி எலிமினேட் பண்ணியிருக்கணும். பட் இங்கே பாருங்கள் ஏபி வந்திருக்கு. இப்போ நான் இந்த வேல்யூவை நான் ஃபைண்ட் பண்ணி ஏபியை எலிமினேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும், ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரூட் இல்லாமல் இதோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏவோட வேல்யூ போட்டிருக்கேன் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ ஸ்கொயர். அதை ஸ்கொயர் அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்க்குறோம். மைனஸ் எக்ஸை ஸ்கொயர் பண்ணனா ப்ளஸில் வந்துடும். இங்கே ரூட்டுக்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணுறப்போ ரூட் கேன்சல் ஆகிடுது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அடுத்தது இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா. இதை ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். அப்போது இந்த 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வர டேர்ம் எல்லாம் லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுறேன். ஆல்ரெடி 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த டேர்ம் நான் கொண்டு வரேன். எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே இருக்கிறது இந்த வர்றப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதில் காமனாக என்ன வெளியே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் என்ன, இதை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டேன்னா 1, இங்கே இதை வெளியே எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எனக்கு தேவை இதோட வேல்யூ தான், 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ தான். அப்போ என்னாகும், இது ரைட் சைடில் போகிறப்போ 1 டிவைடில் போகும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ரூட் இல்லாமல் ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா. அடுத்தது ரூட் அப்ளை பண்ணிக்கிறோம். ரூட் அப்ளை பண்ணோம்னா 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், 1க்கு ரூட் அப்ளை பண்ணாலும் 1 தான், ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2ல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 2 என்னன்னா z இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்திருக்கும். அதோட வேல்யூவை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே ரூட்டுங்கிறதோட இது என்னது 1/2. ரூட் எடுத்துட்டோன்னா அதோட பவர் வேல்யூ 1/2. இங்கே பவர் 1 இருக்குது. இப்போ இங்கே 1 இங்கே ஹாஃப் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் இங்கே ஹாஃப் இருக்கும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், பவர் ஹாஃப்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இது என்னது ரூட். z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ அந்த ரூட் கேன்சல் ஆகணுங்கிறதுக்காக ஸ்கொயர் பண்ணிடுறேன். அப்போ z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற இந்த எக்ஸ் ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்டில் கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. லெஃப்டில் வர்றப்போ மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் வந்துடுது. இதுதான் நம்மளோட சிங்குலர் சொல்யூஷன்.